குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50யோட சார்ட்டு நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து ஆல் டைமில் பார்க்குறப்போ பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே நமக்கு க்ரீன் கேண்டில் தான். நல்லாவே மார்க்கெட் வந்து நமக்கு அதாவது ஆல் டைமில் ஒரு 2000லேருந்து மார்க்கெட் வந்து 25,000 வரைக்கும் நமக்கு நல்லாவே மூவ் ஆகிருக்கு. எல்லாமே க்ரீன் கேண்டில். இது வந்து ஆப்ஷன் வந்து நம்ம லாங் டைமில் பை பண்ணி வைக்க முடியாது. ஸோ ஸ்டாக்ஸ் மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பண்ண முடியாது. ஸோ ஓவரால் புல்லிஷில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஓவரால் ட்ரெண்ட் ரிவர்சலானால் நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் கொஞ்சம். அதாவது செல் சைடில் மார்க்கெட் இருக்கும். அது மேஜராக வந்து சின்ன ஏன்னா இண்டெக்ஸ், இது நிஃப்டி 50ன்றது இண்டெக்ஸ் ஓவராலாக பை ட்ரெண்டில் இருக்கிறப்ப என்ன ஆகும்? இண்டெக்ஸ்னால் என்ன? நிஃப்டியோட 50 ஸ்டாக்கு, அதாவது என்எஸ்சியில் இருக்க 50 ஸ்டாக்கு. ஸோ இந்த 50 ஸ்டாக்குமே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இண்டெக்ஸு நல்லாவே பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த நிஃப்டி 50ன்ற இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இது இருக்குல்ல மேலே நமக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸை போய்ட்டு நீங்கள் இதில் இருக்க 50 ஸ்டாக்குமே பை ட்ரெண்டில் வச்சுக்கலாம். சின்ன கரெக்ஷன் வர்றப்பெல்லாம் என்ன ஆகும்? மார்க்கெட்டு ஹையில் போயிருக்கு, மறுபடியும் லோ ட்ரெண்டில் வந்திருக்கு. ஸோ லோ வந்திருக்கு, சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து இங்கே வந்து நமக்கு நல்லாவே மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போது நீங்கள் செல் சைடில் இருக்கக்கூடாது, பை சைடில் இருந்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ கம்மிங் வீக்ஸ் வந்து இங்கே வந்து நிஃப்டி 50 ஓவரால் பை ட்ரெண்டில் இருக்கிறதுக்கானதுக்கும் நீங்கள் ஸ்டாக்ஸ் பை பண்ணோம் அப்படின்னா ஸோ சின்ன கரெக்ஷனுக்கு பயப்படாமல் லாங் டைமில் போய்ட்டு ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படி வாங்கிட்டு ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்தோடனே செல் பண்ணலாம். ஸோ வரப்போகிற வீக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மந்த் சார்ட் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ மந்தில் பார்த்தா சில மந்தில் பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து லோ ஹை, மறுபடியும் ஒரு லோ ஒரு ஹை அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ whenever மார்க்கெட் டச் திஸ் மார்க்கெட் லைன் யூ கோ டு பை த மார்க்கெட். அதாவது எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இந்த லோவை டச் பண்ணுதோ அப்போல்லாம் மறுபடியும் 24,000 நியர் வரலாம். ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட்டு 24,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ஹை கொடுத்துருக்கு, மறுபடியும் ஒரு லோ, ஒரு ஹை, மறுபடியும் இந்த நெக்லைன், இந்த இது வரலாம். அதாவது 22,000 நியர் வரலாம். ஆனால் மறுபடியும் பை ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஹை 26,500 நியர் வந்து மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான், 26,300 350 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து அடுத்த பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இன்ட்ராடே இல்லை வீக்லி ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிக்கிங்க. 26,350 இல்லை 300க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது, அதாவது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகுதுனாலே மறுபடியும் மார்க்கெட் நியூ ஹை கொடுக்குன்றது தான் கான்செப்டு. ஸோ ஏன்னா வந்து ஒரு ஹையை பிரேக் பண்ண ஏற்கனவே ஒரு லெவலுக்கு மார்க்கெட் போயிட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் தான் இந்த ஹை போயிட்டு இதை பிரேக் மேலே போக முடியாமல் தான் டவுன் வந்திருக்கு. டவுன் வந்த மார்க்கெட் என்னாகும்? இங்கேருந்து வந்தவங்கலாம் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணால் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகும். டவுன் ஆனோடனே மறுபடியும் நியூ பையர் வருவாங்க. நியூ பையர் வந்தோடனே இங்கேருந்து புஷ் பண்ணுவாங்க, மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணுமான்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா நியூ பையர் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மறுபடியும்
இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியும். மறுபடியும் இங்கே வந்துட்டு ப்ரீவியஸாக இங்கே வந்து மார்க்கெட் செல் ட்ரெண்ட் வந்தோடனே கரெக்ஷன் வந்துட்டு இங்கே இது பண்ணியிருக்காங்க. மறுபடியும் கேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா பை கேண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பையர்ஸ் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா டெக்னிக்கலுக்குன்னு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பை ட்ரெண்டு போகும். ஸோ இதுதான் ஓவராலில் இருக்க கான்செப்ட்டு. ஸோ மறுபடியும் என்னென்னா 4 மாதம் இது வந்து மந்த்லி சார்ட்டு. நிஃப்டி கரெக்டாக இந்த 4 மாதமாக 24,320லேருந்து 25,700 அதாவது 26,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட்டு இது இந்த லோ இந்த ஹை. ஸோ இதை லோ டைம் ரூமில் போய்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த ஹையை லோவுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான மறுபடியும் சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் ஆனால் தான் நியூ ஹையோ நியூ லோவோ வரும். இதை போய் டேவில் போட்டு கட்டுறேன், உங்களுக்கு கிளியராக காட்டும். டே சார்ட்டு ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த ஹையில் வந்து டச் பண்ணிவிட்டு இதை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா டெக்னிக்கல் இது லோ இது ஹை. ஓவராலாக இங்கே வந்து மார்க்கெட் ஹை வந்திருக்கு. மறுபடியும் சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் பிரேக் ஆகலாம், இல்லை மறுபடியும் லோ வரலாம். 1 2 நம்ம அந்த இது பார்த்தோம்ல லோ அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்ல மந்த்லி சார்ட்டில், அதுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லோவாக அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஹையாக அச்சீவ் பண்ணிக்கோங்க. எல்லு ஹை ஹெச் லோ ஹை. ஸோ இங்கே வந்து மறுபடியும் மார்க்கெட்டு வந்துட்டு ஸோ டபுள் டாப்பு மறுபடியும் 2 கேண்டில். ஓகே, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபிபு ரீடெஸ்ட்மெண்ட்டு நம்ம கரெக்டாக வர மாட்டேது. லோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கங்க. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா போடலாம். இந்த 0.5 இல்லைன்னா 0.6 அதாவது 25,579லேருந்து 25,449 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட் நிஃப்டியோட இந்த வாரத்துக்கான அப்டேட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து மந்த்லியில் என்ன ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணோம். 4 வாரத்தோட ஹை அண்ட் லோவை போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24,300 நியர் இந்த லோ, இந்த ஹை 26,150 100 120 சம்திங் இந்த ஹையை மார்க் பண்ணி வச்சுட்டு ஸோ இதை பிரேக் ஆனால் மட்டும் பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் குயிக்கானாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியரான வீடியோ அப்டேட் பண்ணுறேன். கம்மிங் வீக்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும், அப்டேட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.